வந்து முட்டாள் இல்லை, உடனே வாழ முன்னாடி அனுப்பிச்சா நிச்சயம் பார்த்தா கோபம் சபிச்சுக்குவேன்னு தெரியும், அதனால அனுப்பலையாம். முதல்ல ரிஷிகள்லாம் அனுப்பி அவளுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிற வேத கோஷங்கள்லாம் சொல்ற, ரொம்ப அருமையா சுவசிவாதங்கள்லாம் சொல்லி அவர் அருமையா வரவேற்கிறார் அந்த ரிஷியை வரவேற்றும் அப்பவும் வந்து அனுப்பிடல. புதுசா அந்த தம்பதிகள்லாம் இருக்கான்னு சொல்லி ஒரு தம்பதியை காலில் விழ சொல்றாரு. அவ காலில் விழதா தீர்காயம் மாண்பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. ரொம்ப சர்வமங்கலம் உண்டாகணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணதும் எந்திரிச்சு பார்த்தா இவ 2 பேரும் இருக்கிறான். பார்த்தா தன்னோட பிள்ளை இருக்கிறான். ஆமாப்பா, எனக்கு தெரியாம ஒண்ணும் தான், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, என்னை எப்படியோ அழைச்சு வந்துட்டா, இங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்றான். ராஜா சொல்ற, எங்களை சவிச்சிடாதீங்க, குழந்தைகளை சவிச்சிடாதீங்க, எங்களையும் சவிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா கேட்குறேன். நான் வந்து ஒரு முட்டாளா இருந்தா இப்ப சவிப்பேன், நான் முட்டாள் இல்லையேப்பா. எப்ப ஒருத்தனுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஈஸ்வரன் எப்ப நான் தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அப்ப நான் ஒரு சுகபிரம விஷயம் தயார் பண்றேன்னு கிளம்பினா அது நடக்குமா?